செம்மையான ஒரு அரசு அறிவிப்போட தான் நான் உங்களை வந்து சந்திச்சிருக்கேன். அரசு நிறைய சலுகைகள் நமக்காக செஞ்சிட்ருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சலுகை தான் பெண்களுக்கு ஆண்டர்பிரனர், அதாவது தொழில் முனைவராக இருக்கிற பெண்களுக்கு லோன் வசதி உடனே செஞ்சு தரப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதை பற்றி தான் தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். லோன் எவ்வளோப்பா கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 லட்ச ரூபா வரைக்குமே நாங்கள் வந்து பெண்களுக்கு தருவோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஜியோவும் பாஸ் ஆகியிருக்கு. அதை பற்றி தான் இங்கே ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். எப்படி அதை வந்து அந்த லோனை வந்து நம்மளால் எடுக்க முடியும் அப்படின்றதுமே தொடர்ந்து நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாளை பின்ன நம்மளோட குடும்பத்தில் யாருக்காவது நிச்சயமாக உதவியாக இருக்கும் நம்புறீங்கன்னா இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக்கும் போடுங்க. உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா கமெண்ட்லேயும் பண்ணுங்கள். சரிங்களா மக்களே? ஸோ இது லிங்க் என்ன அப்படின்னா msmeonline.tn.gov.in இதோட ஒரு முகவரி இருக்கு இல்லைங்களா? இதை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஷேர் பண்ணிடுறேன். இந்த மாதிரி அந்த வெப்சைட்க்கு நீங்கள் போனீங்கன்னா இங்கே வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. அபோட்டஸ், டாக்குமெண்ட்ஸ், ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய கொடுத்துருக்காங்க. இது என்னடா ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லி இடத்துல போய் ட்வீஸ் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இந்த ட்வீஸ் தான் அந்த ஸ்கீம். ஓகேங்களா? அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே மாதிரி அவங்க தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. டிஎஃப்சி ரெக்கமெண்டட் சாங்ஷன் பை பேங்க் அப்படின்றது மாதிரி கொடுத்துருந்துருக்காங்க. ஓகே, நம்ம அபோட் ட்வீஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இது என்ன அப்படின்றது ஃபஸ்ட்டு பார்த்துக்கோ. ட்வீஸ் திட்டம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது யாருக்கு அப்படின்னா இது வந்து பெண்களுக்கு, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் ஆண்டர்பிரனர்ஸ், ஓகேங்களா, மாற்று பாலினத்தவர்கள் அவங்களுக்கு, அப்புறம் ரொம்ப பின்தங்கியவர்களுக்கு, அதாவது எக்கனாமிக்கலி அண்ட் சோஷியலி டிஸ்அட்வான்டேஜ் பேக்ரவுண்டில் இருக்கிற மக்களுக்கு, பெண்கள், 3ஆம் பாலினத்தவர்கள், தொழில் முனைவர்களுக்கான திட்டம். குறிப்பாக பொருளாதார மற்றும் சமூக ரீதியாக பின்தங்கிய இருப்பவர்களுக்காக அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் போடுறாங்க இல்லையா, அவங்களுக்கு வயது வந்து 18 இருந்து 55 வயசு வரைக்குமே கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ 55 வயது வரைக்குமே வீட்டில் இருக்காங்க, அவங்க தொழில் படங்கணும் ஆசைப்பட்றாங்க அப்படின்னா பணம் தேவை இல்லையா, அது இந்த திட்டத்தின் மூலமாக நீங்கள் வந்து பெற்றுக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு படிப்பு வேணுமா அப்படின்னா, இந்த லோனுக்கு நான் போடுறதுக்கு, இந்த லோன் நான் அவைல் பண்ணுறதுக்கு படிப்பு வேணுமானா படிப்பெல்லாம் வேண்டாங்க, எந்த ஒரு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. உற்பத்தி, வர்த்தகம், சேவை திட்டங்களுக்கு அதிகபட்ச திட்ட மதிப்பு ரூபாய் 10 லட்சம் வரை அனுமதி அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? நான் திருப்பி சொல்கிறேன். உற்பத்தி, வர்த்தகம், சேவை திட்டங்களுக்கு அதிகபட்சமாக திட்ட மதிப்பு ரூபாய் 10 லட்சம் வரை அனுமதி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அனைத்து பிரிவுகளுக்கும் தொழில் நிறுவனங்களுக்கும் பங்களிப்பு திட்ட மதிப்பில் 5% அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தனிநபர் மானியம் திட்ட மதிப்பில் 25% அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டை சேர்ந்தவராக தான் இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி தெளிவாகவே தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? வருமான உச்சவரம்பு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் இவ்வளோ வருமானத்துக்கு கீழே இருக்கணும் அப்படின்லாம் இல்லை, வருமான உச்சவரம்பு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா மக்களே? தொழிலில் விரைவதற்காக கடன் பெற விரும்பும் கேகேடி மகளிர் பயனாளிகளுக்கு இந்த திட்டத்தின் கீழ் கூடுதல் கடனை பெறலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஏற்கனவே லோன் கேகேடி அப்படின்ற ஒரு ஸ்கீம் மூலயமா லோன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்க கூடுதலாக லோன் வாங்கணும்னா இந்த வசதியை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரி, இதை பற்றி பார்த்தாச்சு. இது எப்படி இயங்கும் அப்படின்றது ஒரு ஃப்ளோ சார்ட்டையும் அவங்க கொடுத்துருக்காங்க. அது என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, அப்ளிகேஷனை வந்து விண்ணப்பத்தை ஃபில் பண்ண போகிறீங்க. ஓகே, விண்ணப்பத்தை நிரப்புதல் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஆன்லைனில் அதை நீங்கள் சப்மிட் பண்ணுவீங்கல்ல, அதை வந்து விண்ணப்பத்தின் தகுதி சரி பார்த்துதல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெரிஃபை பண்ணுவாங்க. நீங்கள் சப்மிட் பண்ண அந்த அப்ளிகேஷனை வந்து வெரிஃபை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு தேர்வு நடக்கும். அதுக்கான ஒரு அழைப்புதல் கடிதம் உங்களுக்கு வரும். அதாவது கால் லெட்டர் வரும் இன்டர்வியூக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு இன்டர்வியூ நடத்துவாங்க. அந்த இன்டர்வியூவில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க, அதாவது பங்கு பெற போகிறீங்க. ஓகேங்களா? பயப்படாதீங்க. இன்டர்வியூ அப்படின்னு சொல்லலாம் ஐயோ என்ன அப்படின்லாம் இல்லை, நீங்கள் வந்து பயப்படாமல் போங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து கடன் விண்ணப்பத்தை வாங்கியிருக்கும் பரிந்துரைத்தல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ரெக்கமெண்டேஷனும் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சாங்ஷன் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு கால் லெட்டர் வருமாமா உங்கள் வீட்டுக்கு. ஓகேங்களா? அந்த கால் லெட்டர் எதுக்கு அப்படின்னா EDIA ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக உங்களுக்கு ஒரு அழைப்பு கடிதல் பெறுதல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பயிற்சியில்
பங்கேற்கிறது. அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் உங்களுக்கு கிடைக்கும். EDII சர்டிஃபிகேஷன் கிடச்சிரும். அதுக்கப்புறம் சப்மிட்டிங் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு திருப்பி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து லோன் வந்து வழங்குவோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சப்சிடி கிளைமும் உங்களுக்கு பேங்க் மூலிமா கிடைக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டெப்ஸ் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க தெளிவாகவே தெரிவிச்சிருக்காங்க. சரிங்களா மக்களே? அது போக இவ்வளோதானா அப்படின்னு சொல்லி கேட்டிங்களா? அது மட்டும் இல்லைங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இங்கே ஒரு எலிஜிபிலிட்டி, நான் இதுக்கு எலிஜிபிளா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்னென்ன எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பெண்களாக தான் இருக்க முடியும், இல்லைன்னா 3ஆம் பாலினத்தவர்களாக இருக்கணும், ஆண்டர்பிரினர்ஸாக இருக்கணும், தொழில் முனைவர்களாக இருக்கணும். ஓகேங்களா? வயது 18லேருந்து 55, தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருக்கணும், ரேஷன் கார்டு வைத்திருக்கணும், ரேஷன் கார்டில் உங்கள் பேர் இருக்கணும், படிப்பு தேவையில்லை, இன்கம் வருமான வரம்பு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? அதிகபட்சமாக உங்களுக்கு 10 லட்ச ரூபா வரைக்கும் லோன் தரப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. 25% கேபிட்டல் சப்சிடி நாட் எக்ஸீடிங் 2 லட்ச ரூபா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷனும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ரொமோட்டர் கான்ட்ரிபியூஷன் 5% அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து முன்னுரிமை யாருக்கு வழங்கப்படும் அப்படின்னா SC/ST டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், அதாவது SC/ST, அப்புறம் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், அதுக்கப்புறம் டிசேபிள்டு பர்சனு, விடோஸு, டெஸ்டிடியூட் விடோஸ் அண்ட் விமன் பிலோ பாவர்ட்டி லைன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஆனால் குடும்பத்தில் ஒரே ஒருத்தவங்களுக்கு மட்டும் தான் அனுமதிக்கப்படும் இந்த ஒரு லோனுக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? இது மட்டும் தானா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வேறு FAQ அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது என்னோட FAQ அப்படின்னா கேள்வி பதில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த கேள்வி பதில் வந்து படித்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். EDP ட்ரைனிங் கம்பல்சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கொலாட்ரல் செக்யூரிட்டி மேண்டட்ரியா அப்படின்னா கொலாட்ரல் தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? எக்ஸிஸ்டிங் யூனிட்டில் இருந்து நம்ம அவைல் பண்ணிக்கலாமா அப்படின்னா இல்லை, ஒரே ஒரு புது யூனிட் தான் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. வேறு என்னென்ன வேணும் அப்படின்னா ஆதார் அட்டை, ரேஷன் அட்டை, உங்களுடைய திட்ட அறிக்கை இருக்குது இல்லைங்களா அது, அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு, உங்களுடைய 10th 11th 12th உங்களுடைய டிப்ளமோ டிகிரி சர்டிஃபிகேட், இதெல்லாம் வந்து மேண்டட்ரியாக கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? கட்டாயம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கொட்டேஷன் வித் GST நம்பர் இருக்கும் இல்லையா, நீங்கள் வந்து கொட்டேஷன் கொடுத்துருப்பீங்க, GST நம்பரோடு வாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகே, இது எல்லாமே இந்த லிங்க்கை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து வாசித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா, இங்கே அப்ளை ஆன்லைன் சொல்லி ஒன்று இருக்குது. இதில் புது அப்ளிகேஷன், நியூ அப்ளிகேஷன் அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த நியூ அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணால் இங்கே மாதிரி இருக்குது. ஓகே அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட யூசர் நேமு, உங்களுடைய பாஸ்வேர்டு கொடுங்க. ஓகேங்களா? யூசர் நேம் பொதுவாக இமெயில் அட்ரெஸ்ஸு, மொபைல் நம்பரு, பேன் கார்டு நம்பர் இதை தான் இருக்கும். ஓகேங்களா? இல்லைப்பா நான் புதுசாக தான் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ரிஜிஸ்டர் இருக்குங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணாலே இந்த இடத்துல ரிஜிஸ்டர் வந்துடும். ஓகேங்களா? உங்களுடைய பேர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, ஆதார் நம்பரு, மொபைல் நம்பரு இந்த மாதிரி கொடுத்துட்டு இங்கே இமேஜில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை கொடுத்துட்டு OTP உங்களுடைய மொபைலுக்கு வரும். அந்த OTPயை திருப்பி இங்கே கொடுத்துட்டு நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ரிஜிஸ்டர் பண்ண பிறகு உங்களுக்கு வேறு என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நியூ அப்ளிகேஷன் ரிஜிஸ்டர் பண்ண பிறகு அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். உங்களை சேர்ந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து இதுக்கு அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அது போக அவங்க சொல்கிற எல்லா ப்ரொசீஜர்ஸும் முடிஞ்ச பிறகு டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் ஃபைல்டு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்கள் சப்மிட்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் பண்ண அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா மக்களே? இதே மாதிரி தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே.